Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய எம்எட் மாணவர்கள் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபஸ்ட்டு செமஸ்டர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதும், அதே போல் எம்எட் மாணவர்களுக்கு எவ்வளோ மினிமம் எவ்வளோ எடுத்தால் பாஸ் மார்க்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்எட் மாணவர்களுக்கான அனைத்து தொகையும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதற்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரோம், தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எம்எட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரையில் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா, அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி, பேசிக்ஸ் இன் எஜுகேஷனல் ரிசர்ச். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா காமன் சப்ஜெக்ட்ஸு. உங்களுக்கு எலெக்டிவ் டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ இதை பார்த்திங்கன்னா காலேஜஸை பேஸ் பண்ணி இது இந்த சப்ஜெக்ட்ஸ் மாறும். ஸோ எலிமெண்ட்ரி லெவலாக இல்லை செகண்டரி லெவலுன்றது உங்களுடைய கல்லூரிகளில் அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க. எனி ஒன் சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். இந்த 2ல் பார்த்திங்கன்னா எனி ஒன்று தான் வரும். ஸோ புக்ஸ் தேவைப்படுறவங்களும் நம்மளுடைய சேனலில் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எம்எட்டுக்கான கொஷின் பேப்பர் பேட்டர்னை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பிஎட் போலவே தான் சேம் உங்களுக்கும் 70 மார்க்ஸுக்கு தான் தியரிட்டிக்கலாக நீங்கள் எழுதுவீங்க. 30 மார்க்ஸ் இன்டர்னல்லு, 5 ஒன் வேர்டு இருக்கும் உங்களுக்கு. அதே போல் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதில் 3 கொஷின்ஸ் எழுதணும், 15 மார்க்ஸு. அதே போல் 10 மார்க்ஸ் இன்டர்னல் சாய்ஸ், 5 கொஷின்ஸ் எழுதணும், 50 மார்க்ஸ். டோட்டலாக 70 மார்க்ஸு. ஸோ நீங்கள் 70 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 32 எடுக்கணும். ஸோ சேம் as பிஎட் போலவே தான் 32 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் மார்க். ஸோ அதில் உங்களுக்கு எம்எட் சப்ஜெக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா மோரோவர் உங்களுக்கு சிலபஸ்ன்றது பிஎட்டுடைய கண்டினியூவேஷன் மாதிரி தான். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். ஒன்ஸ் ரீட் பண்ணாலுமே போதும். நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸை ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.